ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். நாம் இன்றைக்கி காலிஃப்ளவர் சில்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? காலிஃப்ளவர் சில்லி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் 65 மசாலாவை எடுத்துக்கலாம். நான் வந்து ஆச்சி சிக்கன் 65 மசாலாவை எடுத்திருக்கேன். அது ஒரு 2 ஸ்பூன் போல் இருக்கும். 2 ஸ்பூன் போல் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அது கூட 1 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அரிசி மாவு சேர்க்கும்போது கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்கும், அதனால தான் அரிசி மாவு சேர்க்குறோம். அடுத்து வந்து 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் டேஸ்ட்டுக்கு தக்கன உப்பை சேர்த்துக்கிடலாம். அடுத்து வந்து புளிப்புக்காக கொஞ்சோண்டு லெமன் சாறை சேர்த்துக்கலாம். அப்புறம் எல்லாத்தையும் தண்ணி தெளித்து லைட்டாக விரவிக்கிடலாம். அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா விரவிக்கிடலாம். நான் வந்து ஒரு காலிஃப்ளவர் வாங்கினேன். அதில் பாதியை வந்து நான் வெஜிடபிள் பிரியாணிக்கு போட்டுட்டேன், பாதியை தான் வந்து சில்லி பண்ண போகிறேன். அதனால் அதுக்கு இந்த மசாலா போதும். இப்போ நாம் க்ளீன் பண்ணி வச்ச காலிஃப்ளவரை போட்டுக்கலாம். இப்போ நம்ம காலிஃப்ளவரும் அந்த மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆக வர நல்லா கையால் கலந்துக்கிடலாம். நல்லா கலந்து வச்சதுக்கு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுருவேன். ஃப்ரீசரில் வச்சோம்னா அந்த மசாலா எல்லாமே நல்லா செட் ஆகிரும். இது காலிஃப்ளவருக்கு மட்டும் இல்லை, மீன் பொரிக்கும் போது, உருளைக்கிழங்கு பொரிக்கும் போது, எது இப்படி மசாலா தடவி பொரிக்கிறதா இருந்தாலும் ஃப்ரீசரில் அரை மணி நேரம் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பொரிச்சோம்னா மசாலா நல்லா செட் ஆயிரும். ஃப்ரீசரில் அரை மணி நேரம் வச்சு எடுத்த காலிஃப்ளவரை இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கிடலாம். காலிஃப்ளவர் நல்லா முழுசாக வேகிற வர கொஞ்சம் அப்படிக்கா இப்படிக்கா போட்டு திருப்பி திருப்பி பொரிச்சு எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் நல்லா இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போது காலிஃப்ளவரை வெளியே எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், எண்ணெயில் கொஞ்சம் கூட மசாலா பிரியலை, சட்டியில் ஒட்டவும் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் பொரிச்சிங்கன்னா மசாலாவும் பிரியாது, சட்டிலையும் ஒட்டாது, சூப்பராக இருக்கும் காலிஃப்ளவர் 65. இப்போது நமக்கு சூப்பரான சுவையான காலிஃப்ளவர் சில்லி ரெடி. என்னம்மா மசாலாவில் போட்டு வரவும் போது நிறைய இருந்த மாதிரி இருந்தது, பொரிச்சதுக்கப்புறம் கம்மியாயிட்டேன்னு பார்க்காதீங்க. ஏன்னா ஆல்ரெடி 2 ரவுண்டு சாப்பிட்டாச்சு. இப்போது அது போக மீதி உள்ளது தான் நான் வீடியோவில் எடுத்து வச்சுருக்கேன். வீடியோ எடுக்கிறது முன்னாடியே 2 ரவுண்டு பொரிச்சு நல்லா சாப்பிட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.